ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், பருப்பு உருண்டை குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டால், கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் எடுத்து நான் நல்லா ஊற வச்சுருக்கேன் ஒரு 1/2 அன் ஹவர்த்துக்கு முன்னாடியே. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு கேட்டால், இதுக்கு கீரை மசியல் நான் சைட் டிஷ்ஷாக அதுக்கு நான் செய்ய போகிறேன். ஸோ பருப்பு உருண்டை குழம்புக்கு என்னென்ன தேவை அப்படின்னு கேட்டால், தக்காளி பொடி பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டாச்சு. நான் கீரை யூஸ் பண்ணனால எனக்கு கீரை தண்டு, அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான வெங்காயம், கீரைக்குள்ள பூண்டு எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ பருப்பு உருண்டை குழம்புக்கு நான் கொஞ்சோண்டு புளி கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒரு உருளைக்கிழங்கு, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு எடுத்துக்க, நான் ஒரு உருளைக்கிழங்கு தான் எடுத்துருக்கேன். ஸோ குழம்புக்கு நான் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், அந்த கீரை தண்டு எல்லாத்தையும் நான் அதில் கொட்டி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதில் மாங்காவும் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு உரப்புக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் மல்லித்தூளும் நீங்கள் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் நான் கீரை தண்டு, மாங்காய் இதெல்லாமே போட்டு நான் நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அப்படி தானா நல்லாவே இந்த புளியில் நல்லா கொஞ்சம் ஊறி இருக்கும். அதனால் ஸோ உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு நான் எக்ஸ்ட்ராவே கிடைக்கும் அந்த பருப்பு உருண்டை குழம்புக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு கேட்டால், நான் ஊற வச்ச பருப்பை கொஞ்சோண்டு உப்பு போட்டு இப்போ நான் எடுத்து அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அரைக்க போகிறேன். ஸோ நான் நல்லா அதாவது ரொம்பவும் நைஸாக அரைச்சிடக்கூடாது, ரொம்பவும் கொரன்னு இருக்கக்கூடாது. மீடியமான அளவில் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். அதோடு இல்லாமல் சாப்பிட்றதுக்கும் நமக்கு கரெக்டாக இருக்கும். நீங்களே பாருங்களேன், ரொம்பவும் கொரன்னு இல்லாமையும் ரொம்பவும் நைஸாக இல்லாமையும் உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் அதை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நீங்கள் அதை அரைக்கலாம். சரியா? நான் 2 வாட்டி அரைச்சேன். எனக்கு ரொம்ப கொரன்னு இருந்துச்சு. அதனால் நான் இன்னும் ஒரு டைம் போட்டு நான் அரைக்க போகிறேன். ஸோ நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சி இதை எடுத்துக்கிட்டு அது ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் இப்படி எடுத்து வச்சிடலாம். அதுக்கு இப்போ நான் தனியாக கீரை உருகி வச்சுருக்கேன் அது மேலே போடுறதுக்கு. இப்போ அது எல்லாத்தையுமே கீரையை போட்டாச்சு. கீரை போட்டதுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு வெங்காயம், நான் ஆல்ரெடி நறுக்கி வச்சுருந்தேன் அந்த வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு இதெல்லாமே நல்லா நைஸாக பொடி பொடியாக அரைக்கி வச்சுக்கணும். அதோட கொஞ்சோண்டு சோம்புத்தூள், துருகி வச்ச தேங்காய் அதையும் சேர்த்துக்கணும். சோம்பு நான் தூளை நல்லா இடித்து வச்சுருக்கேன், அதையும் நல்லா சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு கொஞ்சோண்டு மிளகாத்தூள் உங்களுக்கு ஏற்றளவு காரத்துக்கு போட்டுட்டு நல்லாவே பிசையணும். ஏன்னா அப்போ தான் நல்லா பிசைஞ்சால் தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் உருண்டையாகவும் போட்டுக்கலாம், இல்லைனா வடை மாதிரியும் தட்டி கூட இதை வடை குழம்பா கூட நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப்பில் போடணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் போட்டுங்க. ஆனால் இன்றைக்கி நான் இதை உருண்டையாக தான் பிடிக்க போகிறேன். ஏன்னா நான் அந்த அளவுக்கு தான் நான் கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊற்றாமல் கரெக்டான அளவுக்கு நான் இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். எடுத்துக்கிட்டால் தான் எனக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு அது சரியாக இருக்கும். அடுத்து என்னென்னா, நான் இப்போ குட்டி குட்டியாக உருண்டையை பிடிச்சி ஒரு பிளேட்டில் தனியாக வச்சுக்கிறேன். ஏன்னா வச்சுக்கிட்டதுக்கப்புறம் எடுத்து நம்ம இட்லி பானையில் எடுத்து வச்சிடலாம். சரியா? இப்போ இட்லி பானை வச்சாச்சு. அதில் குட்டி குட்டியாக உருட்டின உருண்டை எல்லாத்தையுமே நான் அடுக்கிக்கிட்டு இருக்கேன். ஆல்ரெடி நீங்கள் உருட்டி வச்சுக்கிட்டிங்களா உங்களுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபைனலாக நான் எல்லா உருண்டையுமே உருட்டி வச்சு மூடிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு என்னென்னா, நான் அந்த குழம்புக்கு தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேன், அதையும் போட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் அரைச்ச எல்லா தேங்காயுமே நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குழம்பை வைக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, காரம் இது எல்லாத்தையும் நீங்கள் போட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா, ஒரு எண்ணெய் சட்டியில் எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சோண்டு சோம்பு, வெந்தயம் நல்லா போட்டு வடிகட்டதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா போட்டு வதக்கி விடுங்க. ஸோ கோல்டு கலரில் வர அளவுக்கு, ப்ரௌனிஷ் கலரில் வர அளவுக்கு ப்ரௌனிஷ் கலரில் வர அளவுக்கு நீங்கள் நல்லாவே வெங்காயத்தை வதக்கி விட்டுக்குங்க. அதோட கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்குங்க.
அதையும் போட்டு இங்கே நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸோ அப்படி வதக்கிட்டே இருக்கிறப்ப உங்களுக்கே நிறம் வந்து மாறும். பாருங்கள், நல்லா வதக்கி விட்டே இருங்க, அப்போ தான் வந்து நிறம்லாம் மாறும். அதோட கொஞ்சம் தக்காளி நான் வந்து சேர்த்துருக்கேன். நான் ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்து நான் மாங்காய் போட்டிருக்கனால கொஞ்சம் புளிப்பு கூட போயிட்டுனா நல்லா இருக்காது. அதனால நான் வந்து ஒரு தக்காளி தான் வந்து நான் சேர்த்துருக்கேன். ஸோ அதுவே வந்து நான் நல்லா வந்து கிண்டிக்கிட்டுருக்கேன். ஏன்னா அந்த கலர் கொஞ்சம் மாறினோன்னே எல்லாமே இங்கே பாருங்கள் நல்லா மசிஞ்சோடனே நான் குழம்பு வந்து கரைச்சி வச்ச குழம்பு வந்து நான் எடுத்து அதில் ஊற்றிட்டேன். ஊற்றி நான் நல்லா வந்து அதை கிண்டி விட்டுட்டேன். அதுக்கு ஒரு மூடி போட்டுட்டு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஏன்னா அது கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அந்த உருண்டையெல்லாம் எடுத்து போட முடியும். இந்த பக்கம் உருண்டை வெந்துட்டா அப்படின்னு பார்ப்போம். இதோ உருண்டையெல்லாம் வந்து இந்த பக்கம் வெந்துட்டு பார்த்தாலே தெரியுது, உருண்டையெல்லாம் வந்து வெந்துட்டு. ஸோ இது அப்படியே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், குழம்பு கொதிச்சோன்னே அந்த உருண்டை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா தூக்கி இந்த குழம்புக்குள்ளே எடுத்து போட்டுற வேண்டியதான். இது பாருங்கள், நான் ஒன்று ஒன்றா தூக்கி இந்த குழம்புல போட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா குழம்பு கொதிக்காததுக்கு முன்னாடி போட்டால் உருண்டை வந்து நல்லா இருக்காது. அதோடு இல்லாமல் உருண்டையை வந்து அப்படியே நம்ம வந்து அரைச்சி உடனே உருண்டையை உருட்டி போட்டாலும் உருண்டை வந்து உடஞ்சிரும். அதனால தான் உருண்டையை வந்து வேக வச்சுட்டு இது மாதிரி உருண்டை அள்ளி கொட்டணும். ஸோ இதையும் மூடி வச்சாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு உங்களுக்கே ஸ்மெல்லு வருது. ஆனால் எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தாமல் இருந்தனால நான் இடையில வந்து நான் உப்பு சேர்த்துக்கிட்டேங்க. உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு உப்பு தேவையோ அவ்வளோ அளவுக்கு நீங்கள் சேர்த்துங்க. ரொம்ப கிண்டாதீங்க. அப்புறம் ஏன்னா வந்து சில நேரம் உருண்டை வந்து உடஞ்சிரும். அதனால் நீங்கள் ரொம்ப கிண்டாதீங்க. இப்போ வந்து நான் இந்த பக்கம் ஒரு வந்து கடாயில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிருக்கேன். அதோட அரிஞ்சு உரிச்ச பூண்டு போட்டிருக்கேன். இப்போ நான் அரிஞ்சு வச்ச கீரையை வந்து நான் அதில் போட போகிறேன். ஆல்ரெடியே நம்ம தண்ணி வந்து ஊற்றிருக்கோம். இருந்தாலும் நம்ம வடிகட்டி வச்ச கீரையும் தண்ணி இருக்கும். ஸோ ரொம்ப தண்ணி ஊற்றாமல் கரெக்டான அளவுக்கு கீரையை வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிட்டு இதில் அள்ளி போட்டுருங்க. பாருங்கள், நான் என் கையில் உள்ள வச்சுருக்க எல்லா கீரையுமே இதில் அள்ளி